அவனுடைய பிறப்புல அவன் வாழ்க்கையில மிக சரியா செஞ்சானா, வாழ்ந்தானா, அதை பயன்படுத்திக்கிட்டானான்னு அவனுக்கும் தெரியாது, அவன் குடும்பத்துக்கும் தெரியாது. அதை தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இறைவன் மட்டும்தான். அந்த ரைட்டருக்கு மட்டும்தான் தெரியும். பல நாள் பல ஞானிகளோட கதைகளை அவங்க படிச்சுட்டாங்க. ஒரு நாள் இன்னமும் இனி வரும் காலத்துல அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க படிக்கட்டும், அவங்களையே அவங்க தெரிஞ்சுக்கட்டும், அவங்களே அவங்க உணரட்டும். இந்த ஆயக்கலைன்னு சொல்றாங்க, பதஞ்சலியோட யோக சூத்திரன்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி 2-3 கலைகளை பிரபஞ்சத்திலிருந்து எனக்கு சில நபர்கள் மூலியமா சித்தி பண்ணி விட்டாங்க. வெறும் தியானத்தினால ஒருத்தர் பெரிய இடத்தெல்லாம் அடைய முடியாது. வெறும் ஒரு குருவோட இருக்கிறதோ, ஒரு குருவோட கலை அதான் தாண்டி அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும். ஆனா இந்த கலை கிடைச்சிருச்சுன்னா நீ தியானமே பண்ண வேண்டியது இல்லைங்கிறதான் என்னுடைய விஷயம். ஒரு தீராத நோய் கொண்டவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அது ஏதோ ஒரு ரூபத்தில் அது சரி செய்யப்படுங்கிறது தான் விஷயம். நான் மாத்திரையோ மருந்தோ இல்லை இன்ஜெக்ஷனையோ இதெல்லாம் நம்ம மேற்கொள்ள மாட்டோங்கிறத அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். அது நான் ஆணித்தனமாக சவாலாக சொல்கிறேன். அதை நீங்களே நினச்சாலும் தடுக்க முடியாது. உங்கள் உடலில் இருக்கிற நோயை நான் தீவிரமாக உள்ளே பூந்து சரி செய்வேன், நீ நினச்சா கூட தடுக்க முடியாது. அதுதான் நீ கேட்டு நான் சத்தியமாக செய்ய மாட்டேன். இது கேட்டு செய்கிற வேலை இல்லை. அப்போ இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இங்கே இருக்கிற பொருளுக்கு ஒரு கலையை கொடுக்குறான். அது வெறும் அலைவரிசை தான் கலைங்கிறது, கண்ணுக்கு தெரியாத அலைவரிசை தான் அது. லைஃப்பில் நீங்கள் எதை வேணாலும் விட்டுருங்க, எதை வேணாலும் தொலைச்சிருங்க, திருப்பி கண்டுபிடிச்சிடலாம். என்ன மாதிரி ஒருத்தனை விட்டுறாதீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு பொருள் கிடையாது, ஒரு குரு கிடையாது, இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அலைவரிசை என்கிட்ட இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் போய் உட்காரலாம், அந்த காற்றை ரசிக்கலாம், அந்த மரத்தோட கீழே அடிவாரத்தில் தூங்கலாம், இல்லை மேலே கூட உட்காந்துக்கலாம். ஆனால் அந்த மரத்தோடையே நீங்கள் பேசணும், அந்த மரம் உங்கள்கிட்ட பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு ஒவ்வொருத்தர் உள்ளேயும் ஒரு கதை இருக்குது, ஒரு அவங்கவுங்க லைஃப்பை அவங்க லைஃபே ஒரு வரலாறு தான். ஒவ்வொருத்தரும் அவன் ஏழையாக இருக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான், யாராக இருக்கான்னு தெரியல, அவன் லைஃபு ஒரு ஹிஸ்ட்ரி தான், ஒரு வரலாறு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும். ஆனால் அந்த வாழ்க்கையை கதையாவோ திரைக்கதையாவோ வசனமாவோ யாராலையும் அந்த ஜெயிச்சவங்கள சாதிச்சவங்கள இல்லை ஞானி மாதிரி இருக்கிறவங்க இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவங்கள சாதிச்சவங்கள அதை எழுதுறாங்க. இப்போ தனி மனிதர்கள் வாழ்க்கையை யாரும் ரைட்டராக யாரும் எழுதுறதில்ல. அதை நாமளும் நம்ம ஸ்டோரியையே நம்ம எழுதிக்கணும்னு நினச்சதில்லை. ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரியையும் பெரிய ரைட்டராக யார் எழுதுறான்னா இறைவன் தான் எழுதுறாரு. அவர் தான் நம்பர் 1 ஸ்டோரி ரைட்டரு. அந்த ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரியில் இருக்கிற என்னென்ன அந்த நிறை குறைகள் சஸ்பென்ஸ் எங்கே த்ரில்லர் இருக்குங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கே நம்மளோட லைஃபுக்குள்ளே தெரியாது. எத்தனையோ மனிதன் பிறக்கிறான், பெரிய பெரிய சாதனைகளை பண்ணுறான், அவன் இறந்து போயிடுறான். அவனுடைய பிறப்பில் அவன் வாழ்க்கையில் மிக சரியாக செஞ்சானா, வாழ்ந்தானா, அதை பயன்படுத்திக்கிட்டானான்னு அவனுக்கும் தெரியாது, அவன் குடும்பத்துக்கும் தெரியாது. அதை தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இறைவன் மட்டும்தான். அந்த ரைட்டருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி தான் எல்லாருடைய லைஃபுக்குள்ளேயும் அவர் ஒரு ஸ்டோரியை அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். இப்படிதான் என் வாழ்க்கைக்குள்ளே என்னோட ஸ்டோரியையும் அவர் எழுதினாரு. அந்த ஸ்டோரியை செஞ்சவர். எனக்கு என்ன ஒரே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஸ்டோரியை எழுதிட்டு இந்த ஸ்டோரியை நான் எங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா மாணிக்கவாசகரோட கனெக்ட் பண்ணலாம். எப்படி அவர் இவர் எழுதினார்ல, அந்த மாதிரி என் ஸ்டோரியை எழுதிட்டு அந்த ஸ்டோரியை எனக்கே அது நரேட் பண்ணார், ஒரு நரேஷன் கொடுத்தாரு. இந்த ஸ்டோரியில் ஏன் பிறந்த, ஏன் வளர்ந்த, ஏன் வாழ்ந்த, ஏன் இந்த கஷ்டம், ஏன் துன்பம், ஏன் குழந்தை, ஏன் மனைவி, ஏன் வாழ்க்கை, மனித தன்மைக்குள்ள மனித குலத்துக்குள்ள இவ்வளோ பக்தி இருந்தும் இவ்வளோ கடவுள்கள் இருந்தும் தன்னை ஏன் அறிய முடியலை, இவ்வளோ சூழல்களுக்குள்ளேயும் நம்மக்கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்தும் இறைவனை உணர முடியலையே. இறைவனை வணங்குறோம், இறைவனை குளிக்கிறோம், இறைவனை தொழுகிறோம், இறைவனை நினச்சி நம்ம உருகுறோம், படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் கம்ப்ளீட்டாக அந்த தன்னை உணர்றது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை மட்டும் நம்மளால் தொடவே முடியலையே. எத்தனையோ குருமார்கள் வந்துட்டாங்க, எத்தனையோ ஞானிகள் வந்துட்டாங்க, எத்தனையோ கோவில்களுக்கு நாம் காலை மாலை காசி ரிஷிகேஷ் கன்னியாகுமரி இமாச்சல் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லா தொடர்ச்சிக்குள்ளேயும் பயணித்தாலும்
அங்க ஒரு இடத்துல எங்க நம்ம ஸ்டாப் ஆகி நிக்கிறோம்னா அந்த தன்னை உணர முடியல. இறைவனை வணங்கணும், இறைவனை நினைச்சோம், இறைவன்கிட்ட உருகணும், இறைவனோட கனெக்ட் ஆனோம், பயணம் பண்ணோம், பரவசமானோம், எல்லாம் நடந்துச்சு. ஆனா அந்த அந்த இடத்துல ஒரு செயல் செஞ்சுக்க முடியல அப்படின்னு ஒரு 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 உணர்வு வந்துச்சு. அதே தான் எனக்கு அவர் இந்த ஸ்டோரியை நரேஷன் பண்ணார். ஏன் என்ன ஒரு இடத்துல நரேஷன் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை அவர் எப்படின்னா அதை பூர்த்தி செய்து விட்டார். இது நீ எதுக்கு இந்த மாதிரி லைஃப்ல அப்படிங்கிறத அது சொன்னார். இது வாழ்க்கையில எப்பயாவது ரொம்ப அரிதா இந்த மாதிரி தான் யாருக்காவது நிகழும். இதுதான் எல்லார் வாழ்க்கைக்குள்ளேயும் நிகழணும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அதை சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, இந்த ஸ்டோரி உனக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதே மாதிரிதான் மக்களுக்கு தன்னோட ஸ்டோரி என்னன்னு தெரியாம தான் திண்டாடுறாங்க. அவங்கள ஏதாவது மேன்மைப்படுத்துறதுக்கும் ஒரு நாள் நீ அவங்களுக்கு ஒரு நரேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு நீங்க ஏன் பிறந்தீங்க என்னன்னு ஒரு நாள் அவங்கள அந்த அந்த செயலுக்குள்ள அவங்கள உணர வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கு அப்படிங்கிறது அதோட செயல். அதை தான் நம்ம தொடங்குறோம். நம்மளுடைய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்தி கிடையாது, எதுவும் கிடையாது. நீ தியானம் பண்ணலை, நீ வீட்டில் இரு, 2 குழந்தைக்கு தகப்பனாரு, என்ன வேலை வேணாலும் செய். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சில ஆன்மாவை தடுத்து ஆட்கொண்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா நிச்சயமாக செய்யறதுக்கான சூழல் இருக்கு, உருவாக முடியும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்போ ஒரு தனி மனிதனுக்குள்ளே என்னன்னா, தான் ஒரு நல்லது நினைச்சா கூட அதை நல்லது செய்யறதுக்குன்னு ஒரு கால அமைப்புன்னு ஒன்று வேணும். நம்ம நினைக்கலாம், அதை அதை களத்தில் பணிக்கு கொண்டு வர்றதுல நிறைய இடர்பாடுகள் இருந்துடும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ளேயும் அந்த இடர்பாடுகள் அதிகமாக தீவிரமாக இருக்கும். அப்போ அவர் தான் அதை சொன்னார், உனக்கு இந்த கதை தெரிஞ்சிச்சுல்ல, இது ஒரு ரொம்ப அரிதாக உன்னை நாங்கள் உருவாக்கி உன் லைஃப் எதுக்குன்னு உன்ட்டே சொல்லிட்டோம். நீ இந்த மாதிரி தெரியாத இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்பை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கு. அவங்க ஸ்டோரியையே அவங்க படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கு. பல நாள் பல ஞானிகளோட கதைகளை அவங்க படிச்சுட்டாங்க. ஒரு நாள் இனி வரும் காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க படிக்கட்டும், அவங்களையே அவங்க தெரிஞ்சுக்கட்டும், அவங்களே அவங்க உணரட்டும். இன்னும் சொல்ல போனால் அவங்க பல நாள் இறைவனையும் ஞானிகளையும் வணங்கிட்டாங்க. இனி வணங்க வேண்டியது அவங்க வணங்கட்டும், அவங்கள அவங்க உருவாக்கிக்கட்டும். அவங்கள உருவாகிறது தான் இனி வரும் காலகட்டத்தில் ஒரு பெரிய பணியாக இருக்கணும். அதுக்கு உன்னால் என்ன அந்த பணி செய்ய முடியுமோ அதை நீ செய் அப்படிங்கிறது தான் இதை கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தியானம் வரல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தியானம் வரல, மந்திரம் தியானத்தினால வரல. எனக்கு அந்த இறை தன்மையில் இருக்கிற கலைகளில் உயர்ந்த கலைகள் ஒரு 3-4 கலைகள் இருக்கு. இந்த ஆயக்கலைன்னு சொல்கிறாங்க, இந்த பதஞ்சலியோட யோக சூத்திரன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி 2-3 கலைகளை பிரபஞ்சத்திலிருந்து எனக்கு சில நபர்கள் மூலியமாக சித்தி பண்ணி விட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு என்னன்னா ஆரம்ப காலத்திலேயே அந்த கலையை எனக்கு சித்தி பண்ணாங்க. அப்போ சித்தி பண்ணோன்னே அது ஒரு 3 months, ஒரு 90 days, ஒரு 90 நாள் அதை பற்றி எனக்கு தெரியலை. இது கலை தானா, இது என்ன, இது ஒன்றுமே புரியலை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தியானம், செயல், இந்த ட்ராவல் எல்லாமே மாறுனுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதுதான் ஒரு கலை, இதனால தான் அனுபவம் பெற முடியுது, இதனால தான் இறைவனை அறிய முடியுதுங்கிறத அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ முழுசாக எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த இறைவன் ஸ்டோரியை நரேஷன் பண்ணும்போது வெறும் தியானத்தினால ஒருத்தர் பெரிய இடத்தெல்லாம் அடைய முடியாது. வெறும் ஒரு குருவோட இருக்கிறதோ, ஒரு குருவோட கலை அதெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும். அது கிடைச்சாதான் அவர் அந்த பெரிய விஷயத்த அவர் அந்த ஜேர்னியை ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் தியானம் பண்ணுறாங்க, இந்தியாவில் எவ்வளோ குருமார்கள் இருக்காங்க, உலகத்துலேயே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா, அந்த பூர்வ ஜென்மத்தை கூட அவங்களுக்கு ஒரு செயல் இருக்குது. ஆனால் நேரடியாக ஒருத்தர் அனுபவம் பெறணும் அப்படின்னா ஒரு கலை கிடைத்தாதான் அவரால் அனுபவம் பெற முடியும். இல்லைன்னா ரொம்ப கடினமான ஒரு சூழல் உருவாயிரும். அப்போ அந்த கலை எனக்கு சித்தியானது, எதுக்காக இது சித்தியானுச்சு, ஏன் சித்தியானுச்சு, இந்த காலகட்டத்தில் நீ வளரப்படணுங்கிறதுக்காக அதை சித்தி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்போ உயர்ந்த தியானத்தை பெறறதுக்கு, உயர்ந்த இறைவனுடைய செயல் வடிவத்தை உணர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்போ தான் கிடைச்சிச்சு. அப்போ அதுதான் ஒருத்தருக்கும் மற்றவங்களுக்கும் நமக்குள்ள இருக்கிற வித்தியாசம் என்னன்னா,
எனக்கு தெரியாது அது இந்த ஒரு கலை கிடைச்சிருக்கு, இது நமக்குள்ள சித்தியா இருக்குன்னு தெரியாது. அது லேட்டடாக தான் தெரிஞ்சிச்சு. அதனால எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ள உங்களுக்கு நீங்க வளரப்படுறதுக்கு இறைவனாக ஆகிய ஒரு விஷயம் உங்களுக்கு எப்பயாவது ஒரு சூழல்ல அது எந்த இடத்துக்குள்ள யாருக்கு எப்ப கிடைக்கணும்னு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஏற்ற மாதிரி தான் அவர் பிளான் பண்றாங்க. எந்த ஆன்மாவுக்கு எது கிடைக்கப்படணும், என்ன மாதிரி டிராவல் கிடைக்கப்படணும், என்ன செயல் கிடைக்கப்படணும்னு பிரபஞ்சத்திலேருந்து தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி ஒரு சூழல் யாராருக்கு அமையப்படணும்னு இருக்கோ அது அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அது நீங்க நீங்க வந்து ரெகுலரா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கிறதுக்காகனும் இல்லாம நீங்க ரெகுலரா தியானம் பண்ணிக்கிட்டே வரீங்கல்ல, அதோடைய அந்த தேடுதலுடைய வலிக்கு ஒரு நிவாரணமாக கிடைக்கிற ஒரு பொருளா இருக்கலாம். ஆனா இந்த கலை கிடைச்சிருச்சுன்னா நீ தியானமே பண்ண வேண்டியது இல்லைங்கிறதான் என்னுடைய விஷயம். இப்ப இந்த கலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் பெருசா தியானத்துக்குன்னு பெரிய பங்கெடுப்போ, பெரிய வேலையோ, பெரிய மெனக்கடலோ, பெரிய வேலைகளோ செய்யவே இல்லை. ஏன்னா இந்த கலை வந்து என்னை விட்டு அகலலை. இறைவன் கொடுத்த கலை என்னை விட்டு அகலலை. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முற்றிலும் மாற்றி அந்த அந்த செயல்லே போகிறதுக்கு மட்டும் அந்த வழியை அது காட்டிருச்சு. அந்த செயலை விட்டு எந்த சூழல்லையும் அகலாமல் விலகாமல் அது போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குனுச்சு. அதுதான் அந்த கலையோடைய பெரிய செயல் வடிவம்ங்கிறது. அப்போ அது கிடைக்காத பட்சத்தில் ஒரு இறை தன்மைக்குரிய இறை தேடுதலுக்குரியவனாகத்தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அது கிடைக்கிற பட்சத்தில் தான் இது விஷயம். அப்போ இறைவனால் ஒரு பொருளை கொடுத்தாதான் வளரவே முடியும். அப்போ அந்த பொருள் வந்து அவர் சித்தி பண்ண பொருள், அவர் உருவாக்கின பொருள். இந்த பொருள் இந்த காலகட்டத்தில் இவர் கையில் இருந்துச்சுன்னா இவர் வளருவார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணமாக இருக்கு. அப்போ நாம் வளர்ந்ததுக்கு, நாம் ஒரு வேலை செஞ்சதுக்கு, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சில கலைகளை நம்மக்கிட்ட பிரபஞ்சம் கொடுத்துச்சு, அதை சித்தி பண்ணி கொடுத்துச்சு. அது பல ஆண்டுகள் நமக்குள்ளே இருந்து பயிற்சி காலத்தில் பல்வேறுபட்ட ஊர்களுக்கு, நகரங்களுக்கு தியானங்களை கற்றுக்கிறதுக்கும் தியானத்துக்குள்ளே பயணிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை அது உருவாக்கணும். அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு வளர்ச்சி கிடைச்சிச்சு. அதுக்குள்ளேருந்து ஒரு நல்ல செயல் கிடைச்சி நம்ம வந்து பணி செய்யறதுக்காக இப்போ வந்திருக்கிறோம். இப்போ பணி செய்யற போது கூட இந்த கலை காரணங்கிறத முழுமையாக அதை இறைவன் வந்து நமக்கு அதை வந்து உணர்த்தி அதை சொன்னார். இதுதான் இதை வந்து எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ எல்லாருக்குள்ளேயும் ஞானம் பெற்றிருக்கவங்க நிறைய ஞானிகள் கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்றுச்சு, இந்த மாதிரி விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறத யார் கொடுத்தாங்களோ அவங்க சொன்னாதான் அது புரியும். அது அவங்க விளக்குனாதான் புரியும். ஒரு அதிசயமாக ஒரு ஞானி எல்லாத்தையும் செஞ்சிருவார். ஆனால் அவருக்குள்ள ஒரு இறை சக்தி இருக்கு, அவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஆனால் இது எப்படி கிடைச்சிச்சு, இது என்ன அப்படிங்கிறது அவருக்கே தெரியாம கூட இருக்கும். அவருக்குள்ள ஒரு நடந்தது ஒரு விபத்தா இருக்கும், அவருக்குள்ள தியானம் கிடைச்சதே ஒரு விபத்தா இருக்கும். அப்போ அதோட முழு விஷயத்தை உங்கள்கிட்டையும் விவாதிக்க மாட்டார், அவருக்கும் விவாதிச்சுக்க மாட்டார். இறைவனால எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, நான் வேலை செய்யறப்பா, நான் போறேன்ப்பா, அப்படியே போடா அப்படின்னாரு, நான் போறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் சொல்லுவார். ஆனால் எல்லாராலையும் இதை வந்து எதனால நான் இப்படி போறேன் அப்படிங்கிறத இறைவன் சொன்னாதான் உண்டு. அப்போ மாணிக்க வாசகருக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த டைமண்ட்ஸ் என்னன்னா, நான் உனக்கு கலை கொடுத்தேன், அதனாலதான் திருவாசகத்தை நீ உருவாக்கின. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு 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 நரேஷன் வந்து அங்கே கிடைச்சிதான் அந்த திருவாசகத்துக்குள்ள அவன் சொல்ல நான் எழுத திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு கையெழுத்துக்குள்ள உருவாக்குனார். அந்த கையெழுத்தை உருவாக்கும் போது என்னன்னா, மாணிக்க வாசகன்னு ஏன் கையெழுத்து இடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வேற மாணிக்க வாசகனும் வேற இல்லை, இந்த திருச்சிற்றம்பலம் தான் மாணிக்க வாசகனே அப்படிங்கிறதுக்கான இடம் தான் அது, அந்த விஷயம்தான் அது. அப்போ அந்த கலை வந்து உள்ள சித்தி ஆயிடுச்சுன்னா அப்போ அவருக்கு அந்த கலை சித்தியான இடம் வந்து குருந்தமரம். அது சித்தி ஆயிடுச்சுன்னா அது அவரே அந்த இறைவனாகவே இருந்து பணி செய்வாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய பொருளாக இருந்துச்சு. அதனால பின்னாட்களில் இருக்கிற மக்களுக்குள்ள என்னன்னா, ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கும் அவங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வந்து அது உருவாக்குறதுக்கு ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய இதிலேருந்து நான் மக்கள்கிட்ட சொல்லணும், நம்மளை நினைக்கிறவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஆசையா கற்பனையா ஏதோ ஒரு விஷயமா இல்லாமல் இயல்பாக நார்மலாக நம்மளை பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். நம்மளை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு எது நடக்கப்படணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்க லைஃப்பில் இந்த பிறப்பில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு 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 ட்ராவல் அவங்க மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் அதை வந்து அது உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. அதனால அது மக்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அது உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கான ஒரு சூழல் இருக்குது. மேக்சிமம் இந்த கற்பனைக்குள்ள ஆசைக்குள்ள அடாப்ட் ஆயிராம இயல்பாக அவங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொண்டா அது ஒரு மிக சிறந்த விஷயமா அது மாறுங்கிறது தான் அதோடைய விஷயம். இப்போ பல்வேறுபட்டவங்க பல்வேறுபட்ட விதத்தில் வருவாங்க. ஆனால் அது சொல்லாமல் அவங்கவுங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் கூட சரி செய்யறதுக்கு வாய்ப்புகளை அது உருவாக்கும். அவ்வளோதான் அதோடைய செயல் வடிவமாக இருக்குது. ஏன்னா கிடைக்கப்பட்டது ஒரு கலை. அந்த கலையிலிருந்து தான் நம்ம ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறோம். அப்போ அந்த கலை இருக்கிறவனா பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் என்ன அவங்கக்குள்ள சரி செய்யப்படணுமோ அது சரி செய்யப்படும். ஒரு தீராத நோய் கொண்டவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அது ஏதோ ஒரு ஒருத்தில் அது சரி செய்யப்படுங்கிறது தான் விஷயம். நான் மாத்திரையோ மருந்தோ இல்லை இன்ஜெக்ஷனையோ இதெல்லாம் நம்ம வந்து மேற்கொள்ள மாட்டோங்கிறத அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நாள் வந்து எனக்கும் அவங்களுக்கு பேசி கூட மாட்டாங்க, அங்கிட்ட ஓரத்தில் உட்காந்துருந்தா கூட போதும் அது. ஆனால் ஒரு சேஞ்ச் அவங்களுக்குள்ள நிகழ்ந்தே தீரும். அது நான் வந்து ஆணித்தனமாக சவாலாக சொல்கிறேன். அதை வந்து நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது. உங்கள் உடலில் இருக்கிற நோயை நான் தீவிரமாக உள்ளே பூந்து சரி செய்வேன், நீ நினைச்சா கூட தடுக்க முடியாது. அதுதான் நீ கேட்டு நான் சத்தியமாக செய்ய மாட்டேன். இது கேட்டு செய்கிற வேலை இல்லை இது. ஏன்னா அது செய்யப்படணுங்கிறதுக்காக தான் அந்த கலையை வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து என்னன்னா நம்ம பேசும்போது என்னன்னா அவங்க எதிர்பார்த்துட்றாங்கம்மா. அங்கே எதிர்பார்ப்புக்கு ஒன்றும் வேலை இல்லை, டிஸ்கஷனுக்கு ஒன்றும் வேலை இல்லை. சந்திப்பு மட்டும்தான் நிகழப்படணும். சந்திச்சுட்டா அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அப்போ நிறைய இடங்கள்ல ஒரு சந்திப்பு நிகழ்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வேற அலைவரிசையில் இருக்கீங்க, நான் வேற அலைவரிசையில் இருக்கிறேன். உங்களோட தன்மைகள் வேற, என்னோட தன்மைகள் வேற. என்னை சந்திக்கிறவங்களை அலைவரிசையாக இருக்கிறாங்க, அவங்க பல்வேறுபட்டவங்க சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கிற ஒரு நபரை நீங்கள் சந்திக்கும் போது ப்ளஸ்ஸாக தானே இருக்கும். அவர் ஒன்று கொடுக்கணும், ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ எனக்கு ஒன்று கொடுத்தாங்க, எனக்கு ஒன்று பார்த்தாங்க, பொருளாக கொடுக்கலையே. ஒரு கலையை எப்படி சித்தி பண்ணணுமோ அதை சித்தி பண்ணி விட்டாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இங்கே இருக்கிற பொருளுக்கு ஒரு கலையை கொடுக்குறான். அது வெறும் அலைவரிசை தான் கலைங்கிறது, கண்ணுக்கு தெரியாத அலைவரிசை தான் அது. அப்போ அதே மாதிரி தான் நாம் வந்து ஒரு அலைவரிசையாக தான் உங்ககிட்ட செலுத்த முடியும், கொடுக்க முடியும். அது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், நான் உட்கார்ந்த இடத்துக்குள்ளேருந்து உங்களுக்குள்ள அந்த அலைவரிசையை அனுப்பிட முடியும், ஒரு செயல் வடிவம் செஞ்சுக்க முடியும். இப்படி தான் இங்கே இருக்கிற செயலாக இருக்குது. அதனால இது வெறும் சந்திப்பா, வெறும் பக்தியா, மரியாதையா, ஒரு குரு சந்திப்பு மாதிரிலாம் இருக்காது. காரணம் இல்லாமல் அந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பர்டிகுலராக சில நபர்களை வந்து நம்மளோட இருக்கவும் வைக்காது, பயணிக்கவும் வைக்காது, பார்க்கவும் வைக்காது. உங்களுக்கு சொல்லப்பட்டவங்க மூலியமா யாரோ ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டு நீங்கள் வந்திருக்க விஷயம் வேற. ஆனால் அதுக்காக நீங்கள் வரல அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இது பூர்வ ஜென்மத்தோட தொடர்புல இவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் தான். அது ஏதோ ஒரு வழியில் அது ஒரு வழிகாட்டப்படுறதுக்கான ஒரு சூழல் இருந்து ஒரு சூழலை வந்து உருவாக்குது. அவ்வளோதான் அது. இப்போ நான் உங்கள் இடத்துலேருந்து சொல்கிறேன் என்னன்னா, லைஃப்பில் நீங்கள் எதை வேணாலும் விட்டுருங்க, எதை வேணாலும் தொலைச்சிருங்க, திருப்பி கண்டுபிடிச்சிடலாம். என்ன மாதிரி ஒருத்தனை விட்டுறாதீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பொருள் கிடையாது, ஒரு குரு கிடையாது. இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அலைவரிசை என்கிட்ட இருக்கு. அவ்வளோதான். புரியுதுங்களா? நீங்கள் சுற்றி பார்க்கும்போது என்னோட மனிதனா ஒரு தேன் கூடு மாதிரி தான், ஈகளோட இருக்கிறது மாதிரி தான் அது, அந்த மாதிரி தான். ஆனால் உள்ள ஒரு தேன் இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு அலைவரிசை இருக்கு. அந்த அலைவரிசை தான் உங்களுக்கு தேவைப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எப்படி வேலை செய்ய போகுது, எப்போ வேலை செய்ய போகுது, எப்போ உங்களுக்குள்ள அந்த பரிணாமத்தை நடத்தும்னே தெரியாது. ஒரு வினாடியில் நடக்கும் உங்களுக்கும் எனக்குள்ள அந்த கனெக்ஷன். புரியுதுங்களா? நீங்கள் வருவீங்க, 10 நாள் வருவீங்க, 1 மாதம் வருவீங்க, 6 மாதம் வருவீங்க, 1 வருஷம் கூட வருவீங்க. ஆனால் இந்த அலைவரிசை திடீர்னு என்னன்னா ஒரு செகண்ட்ல, இப்போ இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு வழங்கப்படணும்னா அது திடீர்னு போய் வழங்கப்பட்டுரும். அது என்ன ஏதெல்லாம் கேட்காது, விவாதிக்காது. அதுக்கான கால நேரம், உகந்த நேரம் வந்துருச்சுன்னா அது அப்படியே அதை வந்து மடை மாற்றி விட்டுரும். அதே மாதிரி நான் உனக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டுலாம் இருக்காது. அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களால் உள் உணர்வுகளில் நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் இருக்குங்கிறத உணர முடியும். அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிற வடிவமாக இருக்கும். அதனால் அது எல்லா வடிவத்துக்குள்ளேயும் சொல்கிறேன். ஒரு எண்ணத்தால் சொல்கிறேன், பேச்சால் சொல்கிறேன், பிஹேவியராக சொல்கிறேன், நோயால் சொல்கிறேன். ஏதோ ஒரு பருவ மாற்றத்தை என்னை பார்க்குறவங்களுக்குள்ள நிகழ்த்தப்பட்டே ஆகும்.
100% நிகழ்த்தப்பட்டே ஆகும். அவ்வளவுதான். 1000 கற்பனை பொருட்களோட ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கிறவரு என்னை பார்த்ததுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் அவர்கிட்ட இருக்கிற சில கற்பனை பொருட்கள் அவருக்கே தெரியாம கீழே விழுந்துரும். கட்டாயம் விழுந்துரும். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். ஒரு ஒரு ஸ்டேஜ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல உணர்வாங்க. ஆமா, என்கிட்ட கேட்கணும், என்கிட்ட பேசணும், என்கிட்ட உரையாடணுங்கிறதெல்லாம் இது 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 இல்லை. இதோடைய செயல் வடிவம் வேற. ஒரு மரத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னா, அந்த மரத்துக்கிட்ட நீங்க போய் உட்காரலாம், அந்த காற்றை ரசிக்கலாம், அந்த மரத்தோட கீழே அடிவாரத்தில் தூங்கலாம், இல்லை மேலே கூட உட்காந்துக்கலாம். அதுக்கு மேலே கூட ஒரு பந்தல்ல கூட ஒரு 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 குடிசை மாதிரி கூட ஒரு கூடு மாதிரி கூட கட்டிக்கலாம். ஆனா அந்த மரத்தோடயே நீங்க பேசணும், அந்த மரம் உங்கள்கிட்ட பேசணும்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவையும் இல்லை. அதுதான் அலைவரிசையோட தன்மை. அதை நீங்க அவசியம் பார்த்துக்கங்க. அது ஒரு நல்ல சூழலை அது உருவாக்கும் அப்படின்னு பார்த்துக்கங்க. ஏன்னா எல்லா பேரும் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வர்றவங்களுக்கு ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்கு. சில பேர் அந்தந்த காலகட்டத்தில் அவதரித்து வரும்போது ஒரு சூழலுக்காக வருவாங்க. முற்றிலும் நாம வேற ஒரு சூழலுக்காக வந்திருக்கிறோம். அதுக்காக சொல்றேன், நம்மளுடைய சூழல் வேற ஒரு மக்கள்கிட்ட பேசுறதே வேற ஒரு விஷயத்துக்காக பேசுறோம், வேற ஒரு காரணத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதோடைய சூழல் எல்லாமே வேற வேற செயலா இருக்கு. அப்ப அடிப்படையா ஒருத்தர் ஒரு பெரிய மடைமாற்றம் செய்ய வேண்டிய கால சூழலா இருக்கு. அதுதான் அதோடைய விஷயமா இருக்கு. அதனால நீங்க அதை பார்த்துக்கங்க. இது நம்மளை நோக்கி இன்னும் வேற வேற மாதிரி நிகழ்வுகள் நிகழும். அதனால நீங்க இது பக்தியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பக்தியா இருந்தீங்கன்னா அது நீங்க தான் ஏமாந்து போவீங்க. பக்தினால கும்பிட்றதுனால இல்லை நம்மளை வணங்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கும் நமக்கும் இருக்கிறது என்னன்னா, ஒரு 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 கிளியரா சொல்லிட்டேன் நான். இது ஒரு அலைவரிசைக்கான ஒரு விஷயம்தான், ஒரு காற்றுக்கான விஷயம்தான் அது. அவ்வளோதான். அதுக்குள்ள இருக்கிற ஒரு பருவ மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அது இருக்குங்கிறது தான் நம்ம சொல்றோம். அப்போ உங்களுக்கு தெரியாம நீங்க வளருவீங்கிறது இது 100% அதுக்குள்ள இருக்கிற விஷயம்.